மே 12ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி நாள் வருது. சித்திரை மாதத்துல வரும் இந்த நாள்ல நாம செய்யும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாளாகும். அதோட வாழ்க்கையில ஒளி பெறவும் இந்த நாள்ல நாம தவறாம பயன்படுத்திக்கணும். இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருது. மே 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:44 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கு. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது தான் சித்ரா பௌர்ணமி நாளுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாடாகும். அதோட இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல பாவ புண்ணிய கணக்கு எழுதும் சித்ரகுப்தர் வழிபாடு மூலம் மனோசக்தி கூடி பலம் பெறும். சிவ வழிபாடு, கிரிவலம் இது போன்ற விஷயங்களை செய்யும் போது தடைகள், குழப்பங்கள் தீரும். அதோட இந்த நாள்ல நாம மிகவும் சக்தி வாய்ந்த சத்யநாராயண பூஜை நம்ம இல்லங்கள்ல செய்யலாம். பெண் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாள். உங்க குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருந்தா இந்த பௌர்ணமி திதி நாள்ல அம்மனுக்கு வழிபாடு செய்யறதுனால குலதெய்வ அருள் நிச்சயமா பரிபூர்ணமா பெறலாம்.